ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டுக்கக்கூடிய ஒரு குருமா. அது செஞ்சதே திரும்பி திரும்பி செய்யக்கூடாது. கொஞ்சம் புதுசாக இருக்கணும், அது ஹெல்த்தியாக இருக்கணும், அது சீக்கிரமாக செஞ்சிடணும், சிம்பிளாக இருக்கணும், பாத்திரமும் சேரக்கூடாது. அப்படி எல்லா கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். பச்சை பயிரை நல்லா முளைக்கட்டி எடுத்திருக்கேன். ஸோ முளைக்கட்டிய பச்சை பயிறு நீங்கள் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியும் கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சிடலாம். குக்கரில் விசில் பெற கேப்புக்குள்ளே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டை மட்டும் எடுத்து தேங்காய் கூட தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்க்கலாம். தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ தேங்காவோட நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். தேங்காய், அந்த எடுத்து வச்ச 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி அப்புறம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா கம்பங்கம்மன்னு வாசமாக இருக்கும். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு இருக்கட்டும், இஞ்சி சேர்க்க வேண்டாம். ஸோ 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சமாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா நான் எடுத்திருக்கேன். இது மிளகாத்தூள், தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சது. நீங்கள் கடைகளில் கிடைக்கிற கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் தனியாகவும் தனித்தனியாகவும் சேர்த்துக்கோங்க. குக்கரில் விசில் போனதுக்கப்புறமும் நம்ம முளைக்கட்டிய பயிர் நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா ஒரு ட்ரெயினரில் வடிகட்டிட்டு இந்த மசாலாவோட கொண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதையும் இதோட பூரி சப்பாத்திக்கு இதை சைடிஷாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா தண்ணியோட அளவு குறைவாக ஊற்றி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு இது சைடிஷாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு பயிர் நல்லா குழையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இட்லி தோசைக்கு நீங்கள் கறி மசாலாவுக்கு பதிலாக சாம்பார் தூள் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பயிறு வகைகள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை சேர்த்து சமைச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி பயிரை கொஞ்சம் முளைக்க வச்சு நீங்கள் குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான பச்சை பயிறு குருமா ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.